ஆமே ஆமே. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இலங்கை தேசத்தில் உள்ள மக்கள் முழுமையாக, இலங்கை தேசத்தில் என்று ஒரு பகுதி என்று சொல்ல முடியாது, இலங்கை தேசம் முழுவதுமாக அனர்த்த நிலையில் இருக்கிறார்கள். ஆமே. எல்லா பகுதியிலேயும் ஒரு பயம். இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக விசேஷமாக மலையக பகுதியில் இருக்கிற ஜனங்கள் இந்த நேரத்தில் உயிராபத்து ஏற்படுமோ என்கிறதான பயம் இருக்கிறது. ஏன்னா மலைகள் சரிந்து சரிந்து அப்படியே விழுகிறதை நீங்கள் செய்திகளுக்கூடாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நல்லது. நான் இலங்கை தேசத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே துணுக்காய் பாண்டியங்குளம் பிரதேசத்த செயலக பிரிவிலே தேவனுடைய பணியை செய்து வருகிறேன். 6 இடங்களில் ஆராதனைகள் நடைபெறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எல்லா இடங்கள்லையும் தேவனுடைய சத்தியத்தை அறிவித்திருக்கிறோம். தேவன் அங்கே ஆளுகை செய்கிறார். தற்போது அதாவது மீள்குடியமருக்கு பின்பதாக அநேக திருச்சபைகள் அங்கே உள்ளே வந்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னே இல்லை. மீள்குடியமருக்கு பின், அதாவது யுத்தம் முடிவடைந்ததுக்கு பின் நிறைய சபைகள் அங்கே வந்திருக்கின்றன. கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போவோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமே. திருச்சபை, மற்ற சபைகள் இருக்கிறது. நம்மளை ஆண்டவர் ஒரு திருச்சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஒன்றிலிருந்து ஒன்றுக்குள் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம்தான் திருச்சபை என்று சொல்லுகிறது. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்த பிள்ளைகள். எனவே ஒன்றிலிருந்து ஒன்றுக்குள் அழைத்திருக்கிறார். அது என்ன ஒன்று, அது என்ன உள் என்று பார்க்கும் பொழுது, உலகத்தில் இருந்து தேவன் வேறு பிரித்து திருச்சபைக்குள்ள வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஒவ்வொரு குடும்ப பின்னணியிலே வாழ்ந்த மக்கள், ஒவ்வொருவரும் வித்தியாசமான குணாதிசயங்களிலே நாங்கள் வாழ்ந்த மக்கள், ஒவ்வொருவரும் பல்வேறுபட்டதான பழக்க வழக்கங்களோடு நாங்கள் வாழ்ந்த மக்கள். அப்படி இருந்த எங்களை தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவர் விலைக்கிரயம் செலுத்தி தேவன் எங்களை மீட்டு திருச்சபைக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த திருச்சபை என்று சொல்லும் பொழுது, இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கும்போது, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் முழுவதும் அங்கே பார்ப்போமேயானால், திருமண விஷயத்தை பற்றி பேசுகிறது. ஒரு கணவன் மனைவி என்னுடைய நிலப்பாடை குறித்து அங்கே பேசப்படுகிறது. ஆனால் அந்த பேசப்படுகிற பகுதியிலே இந்த ஒரு வசனம் சொல்லுகிறது, கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த திருச்சபையை கரையற்றதாக பிழையற்றதாக நிறுத்துவதற்கு தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமும் நம்மளை மீட்டுக் கொள்ள முடியாது. ஆனால் தேவனுடைய திரு ரத்தம் நம் பாவங்களை கழுவி நீக்கி சுத்திகரித்திருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கிறது. இப்ப சுத்திகரிப்பை உண்டு பண்ணி தேவன் நம்மளை சுத்திகரிப்புக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். இலங்கை தேசத்தில் இருக்கிற மக்களாக இருக்கிறபடினால் உங்களுக்கு தெரியும், இலங்கை தேசத்திலே சபைகள் இருக்கிறது. என்ன சபை என்று நீங்க கேட்டீங்கன்னா, மின்சார சபை இருக்கிறது, போக்குவரத்து சபை இருக்கிறது,
குறிப்பாக சொன்னால் பால் சபையும் இருக்கிறது, பட்டண சபையும் இருக்குது, மாகாண சபையும் இருக்குது, பல சபைகள் இருக்குது. அந்த சபைகளுக்கு ஒப்பாக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. நம்மளை ஆண்டவர் வேறு பிரித்து திருச்சபை என்கிறதான இந்த சபைக்குள்ள தேவன் அழைத்து வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருக்கு பலி செலுத்தும் பொழுது, கர்த்தருக்கு ஒரு பலியை நாங்கள் கொண்டு போகும் பொழுது அது பிழையற்ற ஒரு பலியாக இருக்கும். குருடோ செவிடோ ஊனமுள்ளதோ நாங்கள் என்ன செய்ய முடியாது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் செலுத்த முடியாது. அது பிழையற்றதாக இருக்கணும், கரையற்றதாக இருக்கணும். அப்படிப்பட்ட பலியை தேவன் விரும்புகிறார். அந்த விரும்பின தேவன் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது தம்முடைய ஜீவனை கொடுத்து கிரயம் செலுத்தி மீட்டெடுத்த சபையை கரையற்ற சபையாக நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய உயிரை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த சபை நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து, மணவாட்டியாகிய சபை பிழையற்றதாக இருக்க வேண்டும். ஒரு திருமணத்துக்குள்ள நாங்கள் பொதுவாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்குரியதான திருமணத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, திருமணம் செய்வதற்கு வந்திருக்கிறதான ஆணோ அல்லது பெண்ணோ ஒரு பிழையான ஒரு நபரை திருமணம் முடிப்பதற்கு தயங்குவார்கள், அதை அனுமதிக்க மாட்டார்கள். பொதுவாக எங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதான இயல்பான ஒரு குணாதிசயம். ஏன் அப்படித்தான் இருக்க வேணும். சில நேரங்களில் அழகா இருப்பதற்காக, திருமண வைபவத்துக்கு அந்த மணவாட்டி அழகா இருப்பதற்காக அல்லது மணவாளன் அழகா இருப்பதற்காக அழகான உடைகளை நாங்கள் அவர்களுக்கு தெரிவு செய்வார்கள். சில நேரம் மணமகள் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக சில நாட்களும் எடுக்கக்கூடும். அப்படியாக திருமண வைபவம் நடக்கும். ஏனென்று கேட்டால், அந்த திருமண வைபவத்திலே இவர்கள் கதாநாயகனாக கதாநாயகியாக இருக்கிறபடியினால் அவர்கள் வருகிறதான மக்களுக்கு எல்லாரையும் அழகாக இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பம் இருக்கிறது. அதே நேரத்தில் தன்னுடைய அழகுக்கு ஏற்றதான ஒரு மணவாளன் இருக்க வேண்டும் என்கிறதான இயல்பான ஒரு குணாதிசயம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மணவாளனாக இருக்கிறபடியினால், நம்முடைய தேவன் மணவாளனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போறபடியினால், இந்த மணவாட்டியாகிய சபை, அல்லேலூயா, இந்த மணவாட்டியாகிய சபை கரைதிரை இல்லாத ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம். ஆமே. எனவே கரைதிரை இல்லாத ஒரு மணவாட்டியாகிய சபையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் புத்தகத்தில் நாங்கள் பார்க்கும்போது, ஆண்டவர் 5 நாளும் எல்லாவற்றையும் படைத்த தேவன் 6வது நாள் மனிதனை உண்டாக்குவதற்காக ஒரு நாளையே தேவன் ஒதுக்கினார். அல்லேலூயா. அந்த நாளிலே தேவன் ஆணும் பெண்ணுமாக தேவன் சிருஷ்டித்தார். முதல் ஆண்டவரோட இந்த திருச்சபை ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய மனதிலே இருக்கிறதான விருப்பம். திருமண வைபவத்தில் சொல்லுவார்கள், என்னது, முப்பிரி நூல் சீக்கிரம் அறாது. அப்படி என்றால் அந்த திருமண தம்பதியினரோட ஆண்டவரும் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. அப்ப இந்த ஆதியிலே நடந்ததான திருமணத்தை நாங்கள் இப்ப திருமண வைபவத்தில் பேசுறதான திருமண வார்த்தை என்று நினைக்காதீங்க. ஆதியிலே தேவன் இந்த ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கிவிட்டு சிருஷ்டிக்கப்பட்டு இவர்களோடு தேவன் இருக்க வேண்டும் என்பதற்காக ஏதேன் தோட்டத்தையும் ஆண்டவர் உண்டாக்கி அதில் இவர்களை வைத்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், இதை நீங்கள் பண்படுத்தவும் காக்கவும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதிலே தவற விட்டார்கள். அந்த பரிசுத்த திருச்சபை, அந்த குடும்பம் என்கிறதான திருச்சபை பிளவிட்டபடியினால் அந்த இடத்திலேயும் திருச்சபை உடைந்தது. ஆமே. கவனமாக கேட்கிறீங்களா? ஆமென். ஆதியிலே திருச்சபை உடைந்துட்டது. என்றைக்கு ஆண்டவர் இந்த பூமியை படைத்து விட்டு தம்மோடு ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் என்கிறதான விருப்பத்தோடு ஆண்டவர் விரும்பினாரோ,
அதற்கு பாக்கியவான்களா இராதபடி அவர்கள் செயல்பட்டபடியினால், வேறொரு சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுத்தபடியினால், வேறொரு காரியத்துக்கு தங்களுடைய சிந்தனை அவர்கள் திருப்பினபடியினால், வேறொரு உறவை அவர்களுக்குள்ள வைத்துக் கொண்டபடியினால், இந்த விஷயத்திலே அவர்கள் தவறினபடியினால், ஆதியிலே ஏற்படுத்தப்பட்டதான தேவனால் ஏற்படுத்தப்பட்டதான திருச்சபையாகிய அந்த குடும்பம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து திரட்டி விடப்பட்டார்கள். அங்கே திருச்சபையானது கரை உள்ள ஒரு திருச்சபையாக அது மாறிவிட்டது. ஆண்டவர் பார்த்தார். அதற்கு பின்பதாக வருகிறதான ஒவ்வொரு பகுதிகளை நாங்கள் வாசித்து பார்த்தால், அங்கே பாவம்தான் பெருகினே தவிர அங்கே பரிசுத்தம் காண முடியாமல் போய்விட்டது. அதில் ஒரு மனுஷன் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அடுத்த மனுஷன் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் நிமித்தம், அவன் கடவுளுக்கு பிரியமாய் நடந்தது நிமித்தம், கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தது நிமித்தம், அவன் சன்மார்க்கனும் உத்தமனுமாய் இருந்தபடியினால், நீதிமானும் இருந்தபடியினால், அந்த திருச்சபையை நோவாவுடைய காலத்திலே அந்த குடும்பத்தை தேவன் பாதுகாத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம் சரியாக இருக்குமே ஆனால், நோவாவுடைய அடிச்சுவடை நாங்களும் பின்பற்றுவோமே ஆனால், நோவாவை போல நாங்களும் எங்களுடைய வழியை செம்மைப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வோமே ஆனால், நோவா கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட நோவா, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை சரியாக நோவா செய்து முடித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் சில நேரம் திருச்சபையில் இருக்கிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம், கடவுளுக்கென்று தங்களை அர்ப்பணித்த சில பேரை நாங்கள் பார்க்கிறோம். கடவுள் சொன்ன வேலையை விட்டு தங்களுடைய சொந்தத்தில் வேலைகளை செய்வார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் விரும்புவதை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை வர இருக்கிறதான எல்லா தீங்குக்கும் விலக்கி மீட்டு அவரை பாதுகாக்க அவர் போதுமானவர். ஆமென். இப்போ நாங்கள் பலதரப்பட்ட யுத்தங்களை கேள்விப்படுகிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். முடிவு வரை அந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாங்கள் இந்த உலகத்தினுடைய பயங்கரத்தை நாங்கள் கேள்விப்படலாம், சத்தங்களை நாங்கள் கேள்விப்படலாம், ஆனால் நம்முடைய காக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் தீமைகளுக்கு விலக்கி காக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் காத்து வழி நடத்துவார். எனவே நோவாவுக்கு வரப்போகிறதான அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு தேவன் அந்த நோவாவை பயன்படுத்தின. நோவாவுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. நோவா நிமித்தம் அவருடைய குடும்பம் கர்த்தருக்குள்ள இருந்தபடியினால் நோவாவுடைய குடும்பத்தை காத்தார். வர இருக்கிறதான ஜலப்பிரளயம் வந்தது. அந்த ஜலப்பிரளயத்திலே உலகத்தில் இருக்கிறதான சகல ஜனங்களும் அழிந்தார்கள். ஆனால் நோவாவுடைய குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தங்கள் நடந்தது, சண்டைகள் அரம்பரமாக நடந்தது. உங்களுக்கு தெரியும், நான் வன்னியில் இருந்தபடியினால் ஆரம்ப யுத்தத்திலிருந்து முடிவுக்கு போவதற்கு கொஞ்சம் முன்ன நான் உள்ளுக்கு போயிட்டேன். அதாவது முள்ளிவாய்க்கால் என்கிறதான இடத்துக்கு போவதற்கு முன்பதாக சுதந்திரபுரம் என்கிறதான இடத்தோடு நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போயிட்டோம். பயங்கரமாக சில யுத்தங்கள் நடந்தது. நாங்கள் உள்ளுக்கு போகும்போது, இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் போகும்போது, ராணுவம் முன்னால் நின்றது, பின்னால் எல்டிடி நின்றது. அவர்கள் வந்து சொன்னார்கள், நீங்கள் திரும்பி போயிடணும், நீங்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே போகக்கூடாதுண்டு. நாங்கள் இல்லை, போகத்தான் போகிறோம், இனி ஒன்றும் செய்யலாது, நிற்கக்கூடியதான வசதி இல்லை, போகத்தான் போகிறோம் என்கிறதான நிலைமையோடு நாங்கள் இருந்தோம். சொன்னார்கள், நாங்கள் இப்பொழுது சுடப்போகிற இராணுவத்துக்கு அவர்கள் சரமாரியாக குண்டுகளை பொழிவார்கள், நீங்கள் அவ்வளவு பேரும் சாக போகிறீர்கள். கிட்டத்தட்ட நாங்கள் 1500 பேரிட்ட போனோம். இவர்கள் சுட்டார்கள். சண்டை நடந்தது. 1.5 மணித்தியாலம் சண்டை நடந்தது. ஆனாலும் கர்த்தர் அந்த தீமையிலிருந்து ரட்சித்து
இன்றைக்கும் ஜீவனுள்ளோர் தொகையில் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்னியின் நடுவிலே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை பாதுகாத்த ஆண்டவர், சிங்கத்தினுடைய வாய்க்கு பாதுகாத்த கடவுள் என்னுடைய தேவனாக இருக்கிறபடியினால் அவர் இந்த அக்கினிக்கும் எங்களை தேவன் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அது பாதுகாக்க வல்லவர். அதே போல நோவாவுக்கு வந்ததான இந்த சம்பவத்திலே நோவாவை பாதுகாப்பதற்கு நோவா தன் காலத்தில் நீதிமானாக இருந்தபடியினால், உத்தமனாக இருந்தபடியினால், சன்மார்க்கனாக இருந்தபடியினால், தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இருந்தபடியினால் அந்த குடும்பத்தை பாதுகாத்தார். அல்லேலூயா. அவர் நோவாவுடைய குடும்பத்தை காத்தார். அது ஒரு திருச்சபையாய் மாறும் என்று தேவன் எதிர்பார்த்தார். அதுவும் காலப்போக்கில் அப்படியே எல்லாம் வழிவிலகி போய்விட்டது. அடுத்து ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாம் உங்களுக்கு தெரியும், ஒரு விக்கிர ஆராதனைக்காரன். விக்கிரகத்துக்கு பெயிண்ட் அடிச்சு கொண்டிருந்தானோ எங்களுக்கு தெரியாது. ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். நான் உன்னை நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், அவ்வளவு உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது தெரியும், ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். அப்போ ஆபிரகாம் கேட்கிறான், என்னுடைய வேலைக்காரனுடைய பிள்ளையா? இல்லை இல்லை, உனக்கு பிறக்கிற பிள்ளை தான் உன்னுடைய சந்ததி. அல்லேலூயா. அதுதான் வாக்கு தத்தம், தேவனுடைய வாக்கு தத்தம். அவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவராக இருந்த ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்ட மனுஷன். இப்பொழுது அவன் 16ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது 16ஆம் அதிகாரத்திலே வீட்டை போகிறான். தன்னுடைய மனைவியாகிய சாராளுடைய சத்தத்தை கேட்கிறான். 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். 16ஆம் அதிகாரத்தில் சாராளுடைய சத்தத்தை கேட்கிறான். சாராளுடைய சத்தத்தை கேட்டவுடனே அவனுடைய சிந்தை மாறி தவறு செய்கிறான். இந்த தவறு இன்று வரைக்கும் முடிவில்லை, தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறது உலகத்தை. 17ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்க கடவுளால் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கலாம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஒரு ஜனமாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் என்பதாக உங்களை தெரிந்து கொண்டார். உங்களை அழைத்ததான நோக்கம் ஒன்று தேவனுக்கு உண்டு. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியினால் உங்களுடைய எதிர்காலத்தை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறபடியால் நிச்சயமே வாக்கு நிறைவேற்றுவார். எனவே அந்த தேவன் உங்களை பாதுகாக்கிற தேவன். நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டது உண்டானால், நிச்சயமாய் உங்களுடைய எதிர்காலத்திலே கர்த்தருக்கென்று பிரியமாய் வாழும் பொழுது கர்த்தர் இந்த உலகத்தில் வருகிறதான எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மளை பாதுகாக்க போதுமானவர். அல்லேலூயா. ஆபிரகாமை போல நாங்கள் தவறு செய்வோமே ஆனால், ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டதுக்கு பின்பதாக தன்னுடைய மனைவியினுடைய சத்தத்தை கேட்டு தவறான ஒரு உறவை வைத்து தவறான ஒரு சந்ததியை உருவாக்கினபடியினால் இன்று வரைக்கும் பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம், ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யாததன் நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கை தவறை வைத்து கொண்டபடியினால் அவனுடைய சந்ததியிலே இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. வாக்கு கொடுத்த தேவன் அதுக்கு பின்பதாக தேவன் ஒரு புத்திரனையும் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த சந்ததி பெருகினது. இந்த சந்ததி பெருகின உடனே தேவன் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், இவர்கள் 400 வருஷம் 430 வருஷம் எகிப்திலே இருப்பார்கள் என்று சொல்லி அங்கே ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த அவர்கள் எகிப்திலே அடிமைத்தனமாக இருந்தார்கள். அடிமைத்தனத்துக்கு பின்பதாக தேவன் சொன்னபடியே 430 வருஷத்துக்கு பின்பதாக அவர்களை கொண்டு வந்தார்.
கொண்டு வரும்பொழுது தேவன் அநேக அற்புதங்களை செய்தார். எகிப்து தேசத்திலே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் அற்புதங்களை செய்தார். அற்புதத்தை கண்ட மனிதர்கள் அற்புதத்தை மறந்து விட்டார்கள். அதிசயத்தை கண்ட ஜனங்கள் அந்த அதிசயத்தை அற்பமாக எண்ணினார்கள். தேவன் எகிப்திலே பல அற்புதமான செயல்களை செய்தார். செய்து அந்த ஜனங்களை கொண்டு வந்தார். வழியில வரும் பொழுது திரும்பவும் அவருடைய மனம் எங்கே போய்விட்டது? பின்னுக்கு போய்விட்டது. எங்கே நோக்கி பார்த்தார்கள்? எகிப்தினுடைய சாப்பாட்டை பார்த்தார்கள். பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்குது, உங்கள் கடவுள் வயிறு என்று இருக்கு. அப்படி உங்கள் தேவன் வயிறு என்று இருக்குது. அப்ப அவர்களுக்கு வயிற்று பசியை போக்குவது தான் அவருடைய முதலிடமே தவிர கடவுள் சொன்னதான காரியத்தை செய்யணும் என்றதான அவருடைய நோக்கம் அல்ல. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன். அவர்கள் வழியில் வரும் பொழுது மன்னாவை புசித்தார்கள். பாதரட்சிகள் தேயாதபடி தேவன் பாதுகாத்தார். அவருடைய வஸ்திரம் அழுக்கப்படாதபடி தேவன் காத்தார். ஆனால் இவை எல்லாவற்றையும் அனுபவித்த அந்த ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தை திசை திருப்பி விட்டார்கள். இந்த திருச்சபையும் பார்ப்போமே, ஆனால் கானான் தேசத்தை அடையவில்லை. காரணம் என்ன? கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தார்களா? இல்ல. காரணம் அவருடைய முரட்டாட்டம், அவருடைய முடிவு தவறாக இருந்தது. நீங்கள் 1 சாமுவேல் புத்தகத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னால், அங்கே சவுல் ராஜா ஒரு செய்த வேலையை நாங்கள் பார்க்கிறோம். நினைக்கிறேன் 15, 16, 17 தெரியல அதிகாரம். அந்த அதில் இருக்கிறது, ரெண்டகம் பண்றது பில்லி சூனிய பாவத்துக்கு, முரட்டாட்டம் செய்கிறது விக்கிர ஆராதனைக்கு ஒப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே ரெண்டகம் பண்ணினார்கள், முரட்டாட்டம் பண்ணினார்கள். சாமுவேல் வந்து சொல்லுகிறார், ரெண்டகம் பண்றது விக்கிர ஆராதனைக்குரியதான பாவம், பில்லி சூனியத்துக்குரியதான பாவம். எனவே இவர்களும் இந்த முரட்டாட்டம் பண்ணினபடியினால் வனாந்தரத்திலே அழிந்தார்கள். கானானுக்குள் போய் சேர்ந்தது காலேபும் யோசுவாவும் தவிர வேற யாரும் போகவில்லை. அல்லேலூயா. அந்த திருச்சபையும் அப்படி போனது. காலாகாலம் அப்படியே போய் கொண்டிருந்தது. 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமியிலே வந்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய ஜனங்களுக்கும் ஜீவனை கொடுத்தார். எங்களுக்கும் ஜீவனை கொடுத்து தேவன் அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திருச்சபையை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். ஆமென். இந்த திருச்சபையை தான் சொல்லுகிறார் என்னன்னு கேட்டால், கரதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், அந்த வசனத்தை போடுங்க. கரதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். கர்த்தர் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். அப்ப கரையற்றதாக இருக்க வேண்டும். கரதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக நிறுத்தத்தான் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. திருமணத்தில் நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு கேட்டால், இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் உயர்விலையும் தாழ்விலும், இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் உயர்விலையும் தாழ்விலும் அப்படியே சொல்லிட்டு, மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் உனக்கு என்ன செய்வேன்? மனைவியாக இருப்பேன், புருஷனாக இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். பிரமுகம் பாராமல், பிரமுகம் பாராமல் உமக்கே நான் என்னவா இருப்பேன்? மனைவியாக இருப்பேன். இன்றைக்கு உலகத்தில் எடுத்துக்கொண்டால், கடந்த நாட்களில் ஒரு கணக்கொண்டு வெளியிட்டு இருந்தார்கள். இந்தியா தேசத்திலே விவாகரத்து என்கிறதான வரும்பொழுது மற்ற மதத்தை விட கிறிஸ்தவ மதத்திலே கூடுதலான விவாகரத்து நடக்கிறதா. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் என்ன?
நடக்கிறதான சம்பவங்களை பார்க்கும் பொழுது கொடுக்கப்பட்டதான சத்தியத்துக்கும் நடக்கிறதான சம்பவத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத பிழையான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரமுகம் பாராமல். இன்னைக்கு பிரமுகம் பார்த்து தான் யூடியூப்ல பலதெல்லாம் வருது. நாங்கள் மற்றவர்களை நியாயந்திக்க வேண்டிய எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் பார்க்கும்போது, மற்றவர்கள் பார்க்கும்போது திருச்சபைக்கு ஒரு வேதனை இருக்கிறது. கடவுள் எங்களை அழைத்தது பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கிறார். கரையற்றதான ஒரு ஜீவியத்துக்கென்றே தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு உடன்படிக்கையோடு நாங்கள் வாக்குறுதி கொடுக்கிறோம். பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம். திருவிருந்து எடுக்கும்போது நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம். திருமணத்தில் நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம். ஒரு உடன்படிக்கையை செய்கிறோம். அந்த உடன்படிக்கை இன்றைக்கு எத்தனை சபைகள், எத்தனை கிறிஸ்தவ மக்கள் தங்களை அதுக்கு சரியான முறையில் தங்கள் அர்ப்பணிக்காதபடி தவறுகள் விடுகிற நிமித்தம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை பற்றி பிற மதத்தினர் அவதூறாக பேசுறதான விஷயங்களை நாங்கள் காதில் கேட்கிறோம். ஆனபடியினால் ஆண்டவர் விரும்புவது என்னென்று கேட்டால், தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறபடியினால் நாங்கள் ஒரு கரையற்ற சபையாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய திருவுள்ள சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே திருச்சபை என்பது பிள்ளையற்ற ஒரு திருச்சபையாக இருக்கும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை விரும்புகிறதான காரியம் நாங்கள் மனவாட்டியாக இருக்கிறபடினால், இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை வறுமையானால் நான் அதிலே பங்கு கொள்வதற்கு இந்த மனவாட்டியாகிய திருச்சபையை பார்த்து, இந்த மனவாட்டியாகிய எங்களை பார்த்து தேவன் விரும்பப்படத்தக்கதான காரியம் உண்டா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தனே எங்களுக்கரம் தந்து என்றும் தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவிய தந்திடும். சித்தமோடு இந்த வேலை வந்திறங்கிடும். சத்தியமும் ஜீவனுமா நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தனே எங்களுக்கரம் தந்து என்றும் தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவிய தந்திடும். சித்தமோடு இந்த வேலை வந்திறங்கிடும். வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். என்னை முற்றும் மாற்றிட உன்னத பல நீந்திடும். இன்னும் இன்னும் ஈசனையும் நல்வரங்கள் ஈந்திடும். கன்னிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். கண்மலையும் மீப்பரும் என் காவலும் நீரே. வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே
தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். சுயமாடம்பரம் முற்றும் சுட்டரிக்க வேணுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேணுமே. மாயமான யாவின் நின்று மனமதை பேணுமே, ஆயனே அடியார்களின் அடைக்கலமே. வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமதில். வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். அதிகம் அதிகம் அன்பில் அமிழ்ந்து அனுதினம் புதிய நாவுகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிடம். அதிகம் அதிகம் அன்பில் அமிழ்ந்து அனுதினம் புதிய நாவுகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிடும். அதிசயமே அகத்தின் கூரைகள் அகற்றியே, இது சமயம் உன்னத பலனிந்திடும். வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமதில். வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானவனே வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். சுயமாடம்பரம் முற்றும் சுட்டரிக்க வேணுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேணுமே. மாயமான யாவின் நின்று மனமதை பேணுமே, ஆயனே அடியார்களின் அடைக்கலமே. வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமதில். வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தனே, எங்களுக்கரம் தந்து என்றும் தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவிய தந்திடும். சித்தம் போல இந்த வேலை வந்திறங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவிய தந்திடும். சித்தமோடு இந்த வேலை வந்திறங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவிய தந்திடும். இந்த வேலை வந்திறங்கிடும். வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமதில். வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தூரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. சுத்தமாய் நடப்பதற்கு நம்முடைய தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறபடியினால் திருச்சபை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதனால தான் அந்த பக்தன் பாடுகிறார், சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவிய தந்திடும்.
சித்தமோடு இந்த வேலை வந்திறங்கிடும். சுத்தமாய் ஒரு மனுஷன் நடக்க வேண்டுமே ஆனால் அவனுக்குள்ள பரிசுத்தாவியானவர், பரிசுத்தை விரும்புகிற தேவன், பரிசுத்தாவியானவர் இருந்தாலே மாத்திரமே அவன் சுத்தமாய் நடக்க முடியுமே தவிர மற்றும்படி அவன் சுத்தமாய் நடக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்றவர்கள் பாபிலோனுக்கு போனார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? ராஜ போஜனத்தில் என்றாலும் நான் என்ன செய்யப்படக்கூடாது, கரைப்படக்கூடாது. அதுதான் அவருடைய ஏம், அதுதான் அவருடைய திட்டம். அதற்காகத்தான் தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். அதுக்காக தான் தேவன் அவர்களோடு இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் அவர்களுக்குள்ள இருக்கிறபடியினால் இந்த வாலிப பிராயத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோட, தானியேலோட தேவன் இருந்தபடியினால் தவறுக்கு அவருடைய இருதயம் விட்டு கொடுக்கவில்லை. பலன் தருகிறவர் கடவுள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நாங்க பலவீனர்கள், நம்முடைய ஆண்டவர் பலவான். அவர் நமக்குள்ள வரும்பொழுது கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புதுபலன் அடைவார்கள். புதுபலத்தை தருகிறவர் தேவன் ஆனபடியினால் கர்த்தருக்கு அவர்கள் பரிசுத்தத்துக்கென்று தங்களை அர்ப்பணித்தபடியினால், பரிசுத்தாவியானவர் இந்த வாலிபர்களுக்குள்ள இருந்தபடியினால் அந்த வாலிபர்கள் இந்த உலகத்துக்கு கரைபடாதபடி அவர்கள் தங்களை பரிசுத்தத்தை காத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. நாம் அழைக்கப்பட்டது பரிசுத்தத்துக்கு, கரை உள்ளவர்களாக அல்ல. கரதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கும்படியாக தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய சரீரத்தில் இந்த முழு இரத்தத்தையும் சிந்தி ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்ததற்கான நோக்கம், அவருடைய பரிசுத்த இரத்தம் சிந்தினதற்கான நோக்கம் நாம் பரிசுத்தமாய் வாழும்படியாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, உங்களுடைய சரீர பாண்டங்களை நீங்க என்ன வைத்துக் கொள்ளுங்க? பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்க. உடைய சரீர பாண்டங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்க. நான் நினைக்கிறேன் 8வது 9வது வசனம் என்று இருக்கணும் நினைக்கிறேன். பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்க. உடைய சரீர பாண்டங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தேவன் இந்த பரிசுத்தமாய் இருக்கும்படியாக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த சரீரத்திலே கரைகள் வரக்கூடாது. அங்க ஒரு சம்பவம் நடந்தது. நான் குறையா சொல்ல, அவர் ஒரு ஊழியக்காரன், ஒரு சபை அவருக்கு பொறுப்பாக இருந்தது. அவர் சபையை நடத்துகிற ஒரு முக்கியமான ஒரு ஆசாரியன். அல்லேலூயா. ஒரு திருச்சபையை நம்பி ஆண்டவர் அந்த மகனுடைய கையில் கொடுத்தார். ஒரு வாலிப தம்பி, 2 பிள்ளைகள் இருக்கிறது. ஒரு திருச்சபையை பொறுப்படுத்த அவர் நடத்தி கொண்டு வந்தார். சொற்ப காலத்தில் ஒரு 3-4 மாதத்துக்குள்ள அவர் அந்த தவறான உறவுக்குள்ள விழுந்துட்டார். முதலாவது விழுந்தது அவருடைய மனைவி. விசுவாசி ஒரு பிள்ளையை கூட்டிக்கொண்டு மனைவி போயிட்டார், 2 பிள்ளைகளையும் விட்டுட்டு. அடுத்து இந்த ஊழியக்காரன் அதே திருச்சபையில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளையை கூட்டிக்கொண்டு போயிட்டார். அதுக்காக தேவன் நம்மளை அழைத்தார். அதுக்காக தேவன் நம்மளை அழைத்தார். உலகத்தில் சில காரியங்களை நாங்கள் கேள்விப்படும் போது வேதனைப்படுகிறோம். இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் உயர்விலையும் தாழ்விலும் எல்லாவற்றிலையும் நான் உனக்கு மனைவியாக இருப்பேன், உனக்கு கணவனாக இருப்பேன் என்று ஒப்பந்தம் செய்து ஒருவனுக்கு ஒருத்தி. கர்த்தர் அதைத்தான் நியமித்திருக்கிறார். தேவன் ஏற்ற துணையை தான் நியமித்தார். இன்றைக்கு ஏற்ற துணைக்கு முந்திக் கொள்றார்கள் சில பேர். இல்ல, ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்ற துணையை வைத்திருக்கிறார். தவறு செய்கிறார்கள், தேவன் விரும்புகிறார். தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்ல போட்டிருக்கு, தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆனபடியினால் உங்களுடைய சரீர பாண்டங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றதை ஆண்டவர் விரும்புகிறார்.
சரீரத்தில் பாவம் செய்ய முடியாது, கூடாது. இவர்கள் சாப்பாட்டிலே பாவம் செய்யவில்லை. யார்? சாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் என்ன செய்யல? சாப்பாட்டிலே தவறு செய்யல. தங்களை கரைப்படுத்தி விடும். தேவனுக்கு தங்களுக்கும் இருக்கிறதான உறவு துண்டிக்கப்படும். ஆனபடியினால் இந்த தீட்டில் உள்ளதை, இந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு போஜனத்திலே நாம் போஜனம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி உறுதிமொழியா இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு பலம் கொடுத்தார். அந்த நாட்டினுடைய வாலிபர்களை விட இவர்கள் புஷ்டிப்பா இருந்தார்கள், கீரையும் பருப்பும் சாப்பிட்டு. அல்லேலூயா. யோசேப்பு என்கிறதான ஒரு மகன் இருந்தான். தவறுக்கு அழைக்கப்பட்ட பொழுதும், தவறுக்கு விழுத்தின பொழுதும் தவறு செய்யாதபடி தன்னுடைய சரீரத்தை பாதுகாத்து, நான் தேவனுக்கு விரோதமாக இப்படி பெரியதான ஒரு பாவத்தை எப்படி செய்வேன் என்கிறதான அந்த அளவுக்கு வைராக்கியம் கொண்டு ஒரு வாலிபன் துணித்து நின்றான். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ வளர்ந்தவர்கள், முதிர்ந்தவர்கள், வாலிபர்கள் தவறு செய்கிற ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆமே. அந்த காலப்பகுதியிலையும் கர்த்தர் ஒரு பரிசுத்த சபையை தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நாம் சொல்லணும், தேவன் என்னை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். சொல்லுவோமா? தட்டி சொல்லுவோம். பிசாசு வெட்கப்படுவான். என்னை தேவன் பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். தட்டி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நேற்றைய நாளில் எனக்கு பிரான்ஸை தெரியாது, இந்த பாரிஸை தெரியாது. பல இடங்களுக்கு கூட்டி கொண்டு போனார்கள். ஒரு கோயிலுக்கும் கூட்டி கொண்டு போனார்கள். அங்கே பார்த்தா அந்த இதில் எல்லாம் பூட்டுக்கொழிவு இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. அதனுடைய விளக்கம் சரியாக நான் அவர்கிட்ட கேட்கவும் இல்லை. பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ அசிங்கமாக சில காரியங்கள் நடக்குது. அல்லேலூயா. நாங்கள் தேவன் நம்முடைய பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். நல்லது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. எத்தனை நம்ம வாசிக்கிறீங்க? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இப்படி இருக்க, எப்படி இருக்க? இப்படி எல்லாம் இருக்க, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. பழையவை எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. பழையவை என்ன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிராராதனை, பில்லி, சூனியங்கள், பகைகள், குரோதங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள் என்ற ஒரு பட்டியலே பவுல் கலாத்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் போட்டு வச்சிட்டார் 19வது வசனத்திலிருந்து. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. பழையவை எல்லாம் ஒளிந்தன. அப்படின்னா பழசப்பட்டதான பழைய காரியங்கள் கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்டதான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிராராதனை, பில்லி, சூனியங்கள், பகைகள், குரோதங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள் இவையெல்லாம் என்ன செய்யப்படணும்? ஒளிந்தாக வேணும். புதுசு என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், சாந்தம் என்கிறதான பகுதி. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எங்களுக்குள்ள வர வேணும் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டேன். நல்லது. ஹல்லேலூயா. அப்ப என்ன காரணம் கேட்டா, பழசு ஒளியணும், புதுசு நமக்குள்ள புகுந்து கொள்ளணும். இந்த மாரி காலத்தில் நம்முடைய நாட்டில் விவசாயம் செய்வார்கள். அந்த பயிர் வகைக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா புழுக்கள் இருக்கு நிறைய. இந்த புழுவை கண்ட யாரும் தொடுறதுக்கு அச்சப்படுவார்கள், அதை புழுவை தொடுறதுக்கு அறிகின்றப்படுவார்கள். ஆனால் இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் பார்ப்போம் சொன்னா அது வண்ணாத்தி பூச்சியா பறக்கும். அந்த நேரம் என்ன செய்வார்கள்? அந்த நேரம் என்ன செய்வார்கள்? ஓடி ஓடி பிடிப்பார்கள். இப்ப பழைய சிருஷ்டியா? பழையவே அந்த வண்ணாத்தி பூச்சியில இருந்து ஒளிந்தன. வண்ணாத்தி பூச்சிக்குள்ள ஒரு புதுசு உருவாகிட்டது. என்னது? அழகான சட்டை உண்டாயிட்டது. இப்ப வண்ணாத்தி பூச்சி பறக்கிறது. இப்ப பழையவை ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்படி என்றால்
கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக நமக்குள் அசுத்தம் இருக்கிறது. அது தான் பழையவை. அந்த பழையவை ஒளிந்தா பிறகு ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டி, புதிய மனுஷனாக இருக்கிறான். கிறிஸ்துவை அவன் அணிந்து கொண்டான். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை என்ன செய்து கொண்டார்களாம்? தரித்து கொண்டார்கள். அப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டதான ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அதைத்தான் கர்த்தர் நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இருக்கா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தரித்து கொண்டதான ஒரு அனுபவம். புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல, என்னவா, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல நாங்கள் புதுசா இருக்க வேணுமான்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்திலே, அசுத்தமா கிடக்கிறதான இந்த உலகத்திலே, அசுத்தமா இருக்கிறதான இந்த சமுதாயத்திலே தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிற நோக்கம், இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்தது போல அந்த ஒளியை நாங்கள் கொண்டு செல்வதற்காக தேவன் எங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். இப்ப யார் மூலமா காணணும்? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், யார் மூலமா காணணும்? ஒரு கேள்வி கேளுங்க, பதிலே நீங்க தான் சொல்லுங்க. உங்க மூலமா தான் காணணும். ஹல்லேலூயா. யார் மூலமா காணணும்? உங்க மூலமாகவும் என் மூலமாகவும் தான் காணணும். தேவன் எங்களை வெளிச்சமாக வைத்திருக்கிறார் பூமியில. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். விளக்கை தண்டை கொளுத்தி என்ன செய்ய மாட்டார்கள்? மூடி வைக்க மாட்டார்கள். நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு செல்லும் கருவிகளாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் காண வேணும். ஓ, அந்த சகோதரனோடு நான் கதைத்து கொண்டிருந்தேன். என்னுடைய உள்ளத்தில் பெரிய ஒரு பாரம் இருந்தது. அவர் சொன்ன கதைகளை கேட்கும் பொழுது என்னுடைய பாரம் எல்லாம் அப்படியே இறங்கி விட்டது போல இருக்கிறது. இப்படி சொல்லத்தக்கதாகத்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஆராதனையிலே கலந்து கொண்டு போவதல்லது கடவுளுடைய பிள்ளைகளுடைய நோக்கம். நீங்கள் வெளிச்சமாக திகழ வேண்டும் என்பதை ஆண்டவருடைய விருப்பம். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப கிறிஸ்தவ சபை, அதாவது திருச்சபையானது கரதிரை அல்லாததா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திருச்சபையில இருக்கிறதான மக்கள் புது சிருஷ்டியா இருக்க வேண்டும். அந்த புது சிருஷ்டியில பழையவையெல்லாம் ஒழிய வேண்டும், எல்லாம் புதிதாக வர வேண்டும். இரண்டாவது விஷயம், பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஆமென். ஆண்டவர் என்னத்துக்கு அழைத்திருக்கிறார்? ஆண்டவர் என்னத்துக்கு அழைத்திருக்கிறாரா? புண்ணியங்களை கொண்டு செல்லும்படியாக, புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புறப்பட்டு போங்க, நீங்க புறப்பட்டு போங்க, சகல ஜாதியினரும் சீசராக்குங்க. அப்ப புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இது பாஸ்டர் சொல்லிதான் செய்யணும் அல்லது ஊழியக்காரர் நம்மளை அதுக்காக ட்ரெயின் பண்ணணும் அப்படி என்றெல்லாம் யோசிக்க கூடாது. சத்தியத்தை யாராலும் சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இது என்னுடைய வாழ்க்கையில் கண்டதான ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. உங்களை சகல சத்தியத்திலையும் போதித்து நடத்துக அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனபடியினால் உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரே, ஆனால் நம்மோட பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது, நாம் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அவர் கிரியை செய்வார், அவர் நடத்துவார், நம்முடைய நாவிலே அவர் வார்த்தைகளை போடுவார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. என்ன சந்ததி? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நமக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய தமிழ் மக்களுக்குள்ளே இருக்கிறது, இந்தியா தேசம் இலங்கை தேசத்துக்குள்ளே இருக்கிறது,
இந்த சந்ததி பிரச்சனை அல்லது சாதி பிரச்சனை, சாதியினுடைய காரியங்கள் எல்லாம் நிறைய இந்த நம்முடைய நாடுகளில் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரே ஆதாம் ஒரே ஏவாள், அதிலிருந்து பெருகினவர்கள் தான் நாங்கள் எல்லாரும். ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? எங்கே இருந்து ஒன்று வந்தது, யாரோ ஒன்று உருவாக்கி விட்டது தான் இதெல்லாம். அல்லேலூயா. எனவே அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதான எந்த ஒரு சந்ததியும் இல்லாவிட்டாலும் அந்த சராசரங்களை உருவாக்கின, வானத்தையும் பூமியை உருவாக்கின அந்த அன்பு தெய்வத்தினுடைய சந்ததி தான் நீங்களும் நானும். ஆமென். மற்ற சந்ததி எல்லாம் அழிந்து விடும். இன்னைக்கு சிலருடைய அட்ரஸே இல்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததியினுடைய பெயர் எப்பொழுதும் நிலை நிற்கும். அதுக்காக தான் தேவன் நம்மளை சந்ததி என்று சொல்லுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரியமாயும். ஆமே, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இப்போ நாங்கள் சாதாரணமாக நினைக்கலாம், நாங்கள் சர்வ சாதாரணமாக நினைக்கலாம். இல்லை, தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறதான அந்த தகுதி, அந்த நிலை என்னென்று கேட்டால், ஒருவருக்கு ஒரு நிலை இருக்குது தானே. ஒரு ஆஃபீஸில் கீழே இருந்து மேல்மட்டம் வரைக்கும் ஒன்று இருக்கிற நிலை இருக்கிறது. ஆனால் அந்த உலகத்திலே பெரிதான ஒரு உத்தியோகத்தினுடைய நிலையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். இப்போ இலங்கை தேசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னார், ஒரு காவி உடைய உடுத்தி வந்தால், ஒரு மஞ்சள் உடைய உடுத்தி வந்தால் பஸ்ஸில் போகும்போது சீட்டில் முன் சீட்டை கொடுத்துருவாங்க. அது யாராக இருந்தாலும் கொடுத்துருவோம். அவர்களுக்கு ஒரு கௌரவம். அப்படிதானே? சில பேர் நூலை போட்டு கொண்டு வருவாங்க, அதெல்லாம் அடையாளப்படுத்துறது. ஆனால் நமக்கு எந்த ஒரு அடையாளம் வைக்காட்டி போனாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்குள் நம்மளை வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த உலகத்திலே பெரிய ஒரு உத்தியோகம், பெரிய ஒரு நிலைய தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமே, பெரிய ஒரு நிலையில் இருக்கிற மக்கள் நாம். ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். எனவே ஆசாரியக்குரியதான உடைகளும் அவசியம்தான். சில நேரம் நம்மளுக்கு ஏற்ற விதமாக நாங்கள் ஸ்டைலில் உடுத்த இயலாது. கர்த்தர் விரும்புகிற தகுதியான ஒரு வஸ்திரம் நமக்கு தேவை. யாத்திராகம புத்தகத்தில் அல்ல லேவியராகம புத்தகத்தில் இருக்க தகுதியான வஸ்திரம் நமக்கு தேவை. சில நேரம் ஆராதனைகளில் சில இடங்களில் பார்க்க முடியாது, கண் கொண்டு பார்க்க முடியாது. உடைகள் மிகவும் அவலட்சணமாக இருக்குது. எங்களுடைய ஆலயத்தில் ஒரு குடும்பம் வந்தது. அவர்கள் வரும்போது தமிழ் பண்பாட்டுக்கே உகந்த உடையாக இராதபடி ஒரு நடிகரை போல வருவார்கள். நான் இந்த உடையை பற்றி ஒரு நாள் பேசினேன், அதிலேருந்து சேஞ்சுக்கு வர இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் தேவன் எங்களை அழைத்திருக்கிறது தகுதியுள்ள ஒரு காரியத்தை செய்யும்படியாக. நாங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆமென். அடுத்து சொல்லப்படுகிறது, வாசிங்கம்மா. பரிசுத்த ஜாதியாயும். பரிசுத்த ஜாதி என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இப்ப இந்த திருச்சபையில் இருக்க வேண்டியதான அந்த கரதிரை முதலானவைகள் ஒன்றுமே பழுதற்றதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று புதிய சிருஷ்டியா இருக்கணும். அது இரண்டாவது காரியம். இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டதான இந்த சத்தியம் நமக்குள்ளே இருக்கணும். அதாவது வந்து ஆச்சரியமான ஒளி நிலத்துக்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கும்படியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த விஷயத்தை நாங்கள் மனதில் வைத்துக்கொள்வோம். பரிசுத்த ஜாதி. உலகத்தில் பல ஜாதிகள் இருக்குது. ஜாதிகளை சொல்லுவார்கள். சில நேரம் நம்முடைய நாடுகளில் முண்டின 4 இன மக்கள் இருக்கிறார்கள், அது இனங்கள் இருக்கிறது. ஆனால் ஜாதி என்று சொல்லும்போது அவருக்கு சொந்தமான ஒரு ஜாதி. எனவே நம்முடைய ஜாதி என்னென்றால், இந்த உலகத்தில் 2 ஜாதி இருக்கு. ஒன்று சொல்லுங்க பாபா, பெண் ஜாதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நான் அப்படி கவனிக்கல. நான் கவனித்த விதம் கொஞ்சம் வித்தியாசம். ஒன்று பரிசுத்த ஜாதி, இன்னொன்று அசுத்த ஜாதி. அல்லேலூயா. அப்படித்தானே இருக்கு, அப்படித்தானே இருக்கு. தேவன் நம்மளை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். நாங்கள் பரிசுத்த ஜாதி. தேவனை அறியாமல் இருக்கிற ஜனங்கள் அசுத்த ஜாதி. அவர்கள் அசுத்தமானது செய்கிறார்கள், அசுத்தமான காரியங்களை நடப்பிக்கிறார்கள், அசுத்தமான ஆராதனைகளை செய்கிறார்கள், அசுத்தமான செயல்பாடுகளை செய்கிறார்கள், அசுத்த விதத்திலே நடந்து கொள்கிறார்கள், அசுத்த விதமான கதைப்பேச்சுகள் இருக்கிறது, அசுத்த விதமான சில செயல்பாடுகள் இருக்கிறது. ஆனபடினா நாங்கள் எடுத்துக்கொள்ளப்போமையானால் பரிசுத்த ஜாதி உண்டு, இன்னொன்று அசுத்த ஜாதி. ஆமே. எனவே இந்த ரெண்டு ஜாதியை தான் தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அதில் சிலாக்கியம் பெற்றவர்களாக நாங்கள் பரிசுத்த ஜாதி. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, திருச்சபை கரதிரையற்ற ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் சொன்னார், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்படுகிறது, உங்கள் சரீரங்களை நீங்கள் என்ன செய்யணுமா? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். நாம் ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்யலாம். ஆனால் கடவுளுக்கு எங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் நம்முடைய சரீரத்தில் வாசம் பண்ணும் பொழுது, அதுதான் உண்மை உள்ள ஒரு ஆராதனையாக மாறுகிறது. எனவே திருச்சபை கரதிரையற்ற பழுதற்ற ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று இந்த மாலை நேரத்தில் உங்கள் மத்தியிலே நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஒரு பரிசுத்த சந்ததியாய் தேவன் பெருக பண்ணுவாராக. இந்த திருச்சபையை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பிரான்ஸ் தேசத்துக்கு, தமிழ் மக்களுக்கு முன்னுதாரணமான ஒரு திருச்சபையாய் விளங்க கர்த்தர் முழுமையாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக, உங்களை பலப்படுத்தி நடத்துவாராக, சகல சத்தியத்திலையும் போதித்து அவர் நடத்துவாராக. கடவுள் உங்களோடு இருக்கிறார். கடவுள் ஆசீர்வதிப்பார், கடவுள் நடத்துவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒளியாய் வந்தது போல இன்றைக்கு ஒளியை கொண்டு செல்கிற தீபங்களாக, நற்கந்தங்களாக, இசைக்கப்பட்ட கற்களாக, வாசனை வீசும் நற்கந்தங்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம். அது தான் பரிசுத்த சபை. அந்த சபையைத்தான் தேவன் விரும்புகிறார், அந்த சபையைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார், அந்த சபையைத்தான் ஆண்டவர் மணவாளனாக வர விரும்புகிறார், அந்த சபையைத்தான் தேவன் அழைத்து கொள்வார். எனவே அப்படியாக நாங்கள் பிரதிபலிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் இந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான், ஒரு மகிமை உள்ள ஒரு திருச்சபையாய் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய உயிரே தியாகம் செய்து எங்களை மீட்டெடுத்து இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை மன்னியுங்கள். நான் ஒரு சிலரை நான் கேள்விப்பட்டதான அந்த சகோதரனை மன்னியுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே பிழையற்ற, கரையற்ற, பழுதற்ற ஒரு பரிசுத்த ஒரு மகனாக திகழ, பரிசுத்த ஒரு மகளாக நான் இருக்க, பரிசுத்த மகனாக நான் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க, பரிசுத்த மகளாக நான் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க, தொழில் செய்கிற இடங்களில், வீடுகளில், எந்த இடத்திலையும் நான் கிறிஸ்துவை மறுதலிக்காதபடி, என்னுடைய நடை உடை பாவனைகளில் நான் மறுதலிக்காதபடி, கரைப்படுத்தி கொள்ளாதபடி, ஆண்டவரை உங்களுக்கென்று பிரதிபலிக்க, என்னுடைய வார்த்தைகளை நான் கரைபடாதபடி வார்த்தைகளை பிரயோகிக்க, என்னுடைய பார்வை கரை உள்ளதாக மாறாதபடி, ஆண்டவரை நான் பரிசுத்தமாய் பிரதிபலிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. யாவரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சி மண்டாடுவோமா? நாம் கைவிடப்படக்கூடாது, நாம் கைவிடப்படக்கூடாது. கடவுள் எல்லாரையும் கொண்டு போக மாட்டார். வேதத்தை கையில் ஏந்தினதற்காக மணவாளன் நம்மளை அழைக்க மாட்டார். ஞானசானம் எடுத்ததற்காக மணவாளன் நம்மளை அழைக்க மாட்டார். அவருடைய சமூகத்திலே பிழையற்றவர்களாக இருக்கும் பொழுதுதான், பழுதற்றவர்களாக இருக்கும் பொழுதுதான், கரையற்றவர்களாக இருக்கும் பொழுதுதான் மணவாளன் தம்முடைய வருகையிலே அவர் சேர்த்துக் கொள்வார். மணவாளன் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆயத்தமா? ஆயத்தமா?
ஆயத்தமா ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சிங்க. ஹல்லேலூயா. நாம் ஒருவருக்கு ஒருவர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். உலகத்தினுடைய இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கரைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பல செய்திகளை நாங்கள் கேள்விப்படும் பொழுது வேதனையாக இருக்கிறது. பலருடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்கும்போது மிகவும் அவலட்சணமாக இருக்கிறது. நம்முடைய தேவன் பரிசுத்தர். நம்முடைய தேவன் பரிசுத்தர். நம்முடைய அசுத்தத்துக்கு அல்ல தேவன் அழைத்தார், நம்முடைய பரிசுத்தத்துக்கென்றே தேவன் அழைத்தார். கரைபடாத பிழையற்ற ஒரு திருச்சபையாய் விளங்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அருமையான தேவனுடைய மகனே மகளே, சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை சீர்தூக்கி பார்ப்போம். எங்களுக்குள் பாவம் இல்லை என்று சொல்லுவோமே, ஆனால் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.